ஆத்மௌபன்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுன. ஆத்மௌபன்யேன சர்வத்திர, அதாவது எல்லா உயிரினங்களையும் தன்னை போலவே காண்கிறாராம் இந்த நபர். அதாவது இறைவனும் அவரும் ஒன்றுதான் என்று காண்கிறார், இறைவனும் மற்ற உயிரினங்களும் ஒன்றுதான் என்று காண்கிறார். இப்போ இவரும் இறைவனும் ஒன்று, இறைவனும் மற்ற உயிரினங்களும் ஒன்று என்றால் இவரும் மற்ற உயிரினங்களும் சமமாக தானே இருக்க வேண்டும். அதனால் நானும் மற்ற உயிரினங்களும் சமம்தான். இப்பொழுது இந்த ஒரு நபர் இருக்கிற, ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் ஒரு யோகியாக இருக்கிறார். அப்பேற்பட்ட யோகியாக இருக்கும் நபர் முன்பு ஒரு விலங்கு ஏதாவது வர்றது என்று வைத்துக்கலாம். ஒரு பசு வர்றது, ஒரு யானை வர்றது, ஒரு பூனை வர்றது, இந்த மாதிரி ஏதாவது விலங்கு வந்தது என்றால் இந்த நபர் அவரோட மனதில் நினைக்கலாம், ஒரு சாதாரண நபராக இருந்தால் நினைக்கலாம், பாரு நான் மனிதன், என்னால் பேச முடியும், என்னோட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும், என்னால் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் யோசித்து அதை திறமையாக கையாள முடியும். ஆனால் இந்த விலங்குகளுக்கோ பேச முடியாது, அறிவும் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல. அதே நேரத்தில் எப்பொழுதும் தங்களோட உயிருக்காக ஓடிக்கொண்டே இருக்கு. இப்போ வேட்டையாடப்படுகிற மிருகங்களாக இருந்தால் உயிருக்காக ஓடிண்டே இருக்கு. ஆனால் என்னாலேயோ எதிர்த்து நிற்க முடியும், இந்த விலங்குகளால் அது பண்ண முடியாது போல இருக்கே, என்னை போன்ற அறிவாற்றல் இதுக்கும் இல்லையே என்று கர்வத்தோடு இருப்பான ஒரு சாதாரண நபர். இதுவே அந்த சாதாரண நபர் இருக்கும் இடத்தில் ஒரு யுக்தாத்மா, ஒரு யோகி இருந்தார் என்றால் அவர் மனதில் நினைப்பாராம், இல்லை இந்த ஒரு உயிரினமும் நாமும் ஒன்றுதான், இந்த உயிரினத்துக்கு வேறு உடல், எனக்கு வேறு உடல் இருக்கிறது என்பதால் இந்த உடல்ல தான் பேதம் இருக்கே தவிர அந்த உயிரினத்துக்குள்ள இருக்கும் ஆத்மாவும் எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் ஒரே அளவுல தான் இருக்கிறது, அந்த உயிரினத்துக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார். அப்படி பார்த்தால் அனைத்து உயிரினங்களும் நானும் சமம்தான், இந்த அனைத்து உயிரினங்களும் நான் சமம்தான் என்பதை உணர்கிறாராம் அந்த யோகி. இப்படி அனைத்துமே தன்னை போலவே காண்கிறவர், அனைத்து உயிரினங்களை தன்னை போலவே காண்கிற இந்த நபர் எந்த உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது, அஹிம்சையோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பாராம் இந்த நபர். அதனால் அஹிம்சா பரமோ தர்மஹா என்று சொல்கிறோம் நம்ம. அந்த ஒரு அஹிம்சை, நான் வைலன்ஸ் என்பது அந்த ஒரு எந்த ஒரு ஹிம்சையும் இல்லாமல் எந்த ஒரு உயிரினத்துக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் அனைத்துமே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நாம் வாழ்ந்து அடுத்த உயிரினங்களையும் வாழ வைக்கும் அந்த ஒரு நல்ல மனமுடையவர்களாக இந்த யோகிகள் இருப்பார்கள். ஏனென்றால் இப்போ நம்மை விட அது இப்போ ஒரு விலங்கு இருக்கு, அதை வேட்டையாடுகிறோம் என்றால் அந்த இடத்தில் அந்த வேட்டையாடுகிற நபர் இந்த உயிரினமும் நாமும் ஒன்றுதான். இப்பொழுது இந்த ஒரு உயிரினத்தை நாம் வேட்டையாடினால் அதே போல நம்ம யாராவது வேட்டையாடினால் நமக்கு எப்படி இருக்கும், அது போலவே தான் அந்த உயிரினத்துக்கும் இருக்கும். அதான் அதை வேட்டையாடுவது தவறு என்று அந்த உயிரினத்திற்கு தீங்கு விளைவிக்காமல் அந்த இடத்துல போயிடுவாராம். இப்படி அனைத்துமே அனைத்துமே தன்னை போலவே இருப்பதைக் கண்டு அனைத்து உயிரினங்களுக்கும் அந்த ஒரு சமபாவனையோடு எல்லாத்தையுமே நடத்தும் ஒரு நபராக, நல்ல மனிதராக இந்த ஒரு யோகி இருப்பார் என்றும் சொல்றார். சுகம் வா எதிவா துக்கம் சயோகி பரமோமதா. அனைத்து உயிரினங்களோட கஷ்டத்தையும் தன்னோட கஷ்டத்தை போலவே நினைத்துப்பாராம் இவர். ஏதாவது அனைத்து உயிரினங்களோட சந்தோஷத்தை தன் சந்தோஷத்தை போலவே கொண்டாடுவாராம் இவர்.